நீட் 2025ல டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் முக்கியமான பிரஸ் ரிலீஸ் ஒன்னு இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. இதுல டோட்டல் நீட் 2025 அப்ளிகேஷன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு கவர்மெண்ட் காலேஜஸ் சீட்ஸ் இருக்கு, எவ்வளவு பிரைவேட் காலேஜஸ் சீட்ஸ் இருக்கு, பிடிஎஸ்க்கு மட்டுமே எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, இதுல 7.5% கோட்டாக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க, ஆல் இந்தியா கோட்டாக்கு எவ்வளவு சீட்ஸ் ஒதுக்கி இருக்காங்க, இது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டோட்டலா 72,943 அப்ளிகேஷன்ஸ் இந்த இயர் வந்திருக்கு. இது போன இயரோட கம்பேர் பண்ணும்போது 65% அதிகம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. டோட்டலா நம்ம தமிழ்நாடு 36 கவர்மெண்ட் காலேஜ் பிளஸ் ஒரு இஎஸ்ஐ கேகே நகர்ல டோட்டலா 37 காலேஜஸ் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. இதுல 5200 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதுல 888 சீட்ஸ் வந்து நம்ம ஆல் இந்தியா கோட்டா கொடுக்க போறோம். அதாவது 15% ஆல் இந்தியா கோட்டா கொடுத்துருவோம். அண்ட் பிரைவேட் காலேஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா 22 பிரைவேட் காலேஜஸ் பிளஸ் 4 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டோட்டலா 26 பிரைவேட் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இதுல பிரைவேட் காலேஜ்ல மட்டும் 3450 சீட்ஸ் இருக்கு அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல 550 சீட்ஸ் இருக்கு. அப்ப டோட்டலா கவர்மெண்ட் சீட் பிளஸ் வந்து இந்த பிரைவேட் காலேஜஸ் எல்லாத்தையும் சேர்த்தா 9200 MBBS சீட்ஸ் தமிழ்நாடுல மட்டுமே இருக்கு. இதுல 7.5% கோட்டா, அதாவது 6th ல இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டுமே 496 சீட்ஸ் வந்து ஒதுக்கி இருக்காங்க. பிடிஎஸ் பாத்தீங்கன்னா 3 கவர்மெண்ட் காலேஜ், அதுல 250 சீட்ஸ் இருக்கு. அண்ட் பிரைவேட் காலேஜஸ் பிடிஎஸ்க்கு எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 1900 சீட்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலா பிடிஎஸ்ஐயும் எம்பிபிஎஸ்ஐயும் சேர்த்தோம்னா 11,350 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பட் இதுல வந்து எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னா தான் வந்து பிடிஎஸ்க்கு வந்து எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்ல டாக்டர்னு எனக்கு பேர்ல வந்தா போதும்னு சூஸ் பண்றவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. சோ வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்னா 9200 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸ்ல எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு மட்டுமே வந்த அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 42,000 எம்பிபிஎஸ் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. இதே இது பிரைவேட் காலேஜஸ் இருந்தாலும் ஓகே அப்படின்னு வந்து 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு இருக்கிற சீட்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா 1:8ல தான், அதாவது 8 பேர் போட்டி போடுறாங்க ஒரு சீட்டுக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப சீக்கிரமாவே 1 வீக்ல இருந்து 10 டேஸ்க்குள்ள ஸ்டேட் ரேங்க் எல்லாம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு வந்து கனா எக்ஸ்பர்ட் டீம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். சோ ஸ்டேட் ரேங்க் வந்தோடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். கனா அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.